ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் முட்டை கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காளானையும் வாஷ் பண்ணி நறுக்கி தனியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கரம் மசாலா பொருள் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலைங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலாங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா நல்லா வெந்து வரணுங்க. பச்சை வேகம் அடிக்கக்கூடாது. அது வெந்து வந்த பிறகு நம்ம காளானை சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடுங்க. வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முட்டை காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா